5 லட்ச ரூபா மதிப்புள்ள நகைக்காகவா இல்லை பகைக்காகவா அப்படின்னு தெரியல. ஆனால் 3 பேரை திருப்பூருக்கு பக்கத்தில் பயங்கரமாக வெட்டி கொள்கிறாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுற ஒரு சம்பவம். 7 தனிப்படைகள் அமைச்சு அந்த கொலையாளிகள் யார் அப்படின்னு பயங்கர வலைவிரித்து தேடிட்டு இருக்காங்க. பல கோணங்களில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கொலையாளிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கலை. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். திருப்பூரில் பல்லடத்துக்கு பக்கத்தில் சேமலை கவுண்டன் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இங்கே 15 ஏக்கர் தென்னந்தோப்பு அப்புறம் வீட்டோட வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த வீட்டில் தெய்வசிகாமணி அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 78 வயசு 75 வயசு ஆகுது. 2 பேர் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னிமலையில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால இங்கே சேமலை கவுண்டன் பாளையத்தில் இருக்க முடியல. அவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி 12 வயசு பொண்ணு, 7 வயசு பையன் அப்படின்னு அவங்க கோயம்புத்தூரில் நல்லபடியாக வசிக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போயாவது லீவு கிடைக்கிது அப்படின்னா சேமலை கவுண்டன் பாளையத்துக்கு வருவாங்க. இப்படி நாட்கள்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. இங்கே தெய்வசிகாமணி இவங்க ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தென்னந்தோப்பு வச்சுருக்காங்கல்ல, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த தென்னந்தோப்பில் தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள், அப்புறம் தண்ணி அரைக்கிறது, ஏதாவது புல் முண்டி இருக்குன்னா அதை அரிக்கிறது அப்படின்னு அதுக்கெல்லாம் தனித்தனி ஆளில் வந்து கூப்பிட்டு அதுமாரி வேலை வாங்குறது. இப்படி தான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சேமலை கவுண்டன் பாளையத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற பத்திரிக்கை கோயம்புத்தூரில் உள்ள பிள்ளைக்கு தெரிய வருது. சரி ஓகே, நம்ம சொந்தக்காரங்க நம்ம வந்தாகணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஐடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வியாழக்கிழமை சாயங்காலம் போல் இங்கே ஊருக்கு வராங்க. வந்து அம்மா அப்பாவோட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தெய்வசிகாமணி வந்து ஒரு சேவிங் பண்ணுற ஆளை கூப்பிட்டு அவங்க எப்போவுமே அங்கே வருவாங்க, வந்து வீட்டில் வெட்டி விடுவாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம், நீ வந்து காலையே சேவிங் பண்ணி விட்ரு அப்படின்னு. அந்த முடி வெட்டுவரும் கேட்டுட்டு போயிடுறாரு. இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே 3 பேரும் நைட்டு நல்லா படுத்து தூங்குறாங்க. இப்படி நேரங்கள் போய்கிட்டே இருக்குது. காலையில் பொழுது விடியுது. அந்த சேவிங் பண்ணுற ஆள்கிட்ட சொன்னாங்கல்ல, அவங்க வந்து சரி காலையில் சேவிங் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராப்புல வந்து பார்த்தா வாசலுக்கிட்டே வந்து தெய்வசிகாமணி வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்கார். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் தரையில் வந்து இவ்வளோ நாள் கோயம்புத்தூரில் வேலை பார்த்தவர் இங்கே வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. கட்டில் அவங்க அம்மா வந்து பயங்கர வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவர் மிரண்டு போய் இங்கே வாசலுக்கு வந்து ஒரு உயிரோடு இருக்காங்களா, உடனே பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கத்தி கூப்பிட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து இவர் உயிரோடு இருந்தோன்னா டக்குன்னு ஆம்புலன்ஸோட கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே அவர் இறந்து போகிறாரு. ஏன்னா அவரை வந்து எப்போ வெட்டினாங்க அப்படின்னு தெரில கொள்ளைக்காரங்க. அவர் போகிற வேலை இறந்து போகிறாரு. என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரில. போலீஸும் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி அங்கே கோயம்புத்தூரில் இருக்க ஒய்ஃபுக்கு வந்து தெரிய வருது. அவங்களும் இங்கே வந்து ஊருக்கு வராங்க. வந்து அவங்க கதறி அழுகிறாங்க, இப்படி ஆயிட்டே அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை இந்த சம்பவம் நடந்ததுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது, ஆனால் இந்த கொலைகாரங்க யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க அழுது வந்து சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பொருளெல்லாம் பயங்கரமாக கலைஞ்சு கிடக்கு. அதை தாண்டி இரும்பு ராடை வச்சு அந்த பீரோல் இருக்குள்ள அதை வந்து உடைச்சிருக்காங்க. உடைச்சிட்டு உள்ளே உள்ள பொருள்லாம் வந்து எடுத்து வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா போட்டிருந்த காதில் கலந்தது எல்லாமே வந்து நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. இந்த செந்தில்குமார் கோயம்புத்தூரில் வேலை பார்த்தா அப்படி இல்லை அவங்க புள்ள, அவங்க வந்து ஒரு விலையுயர்ந்த ஃபோன் வச்சுருந்தாங்க. அதையும் வந்து கொள்ளைக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. எவ்வளோ மிஸ் ஆனுச்சு அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அந்த அம்மா அப்பா வந்து எவ்வளோ என்ன வச்சுருந்தாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். இது வரைக்கும் தெரிஞ்சது 8 சவரன் நகை அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. உள்ளே வந்து வேறு எதுவும் காணாமல் போயிருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை எல்லாம் வந்து போய்கிட்டுருக்கு. அதை தாண்டி அது தென்னந்தோப்பில் இன்ச்சு பை இன்ச்சு ஏதாவது பொருள் இருக்கா, கொள்ளைக்காரங்க கொண்டாந்தவங்க ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 7 தனிப்படை அமைக்கிறாங்க. இதை விசாரிக்கிறதுக்காக பல கோணங்களில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க, என்ன நடந்தது, இவர் ஏதாவது உங்கள்ட்ட சொன்னாரா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு விஷயத்தை தெய்வசிகாமணி சொன்னார் அப்படின்னு. அது என்ன தெரியுமா, சில மாதங்களுக்கு முன்னாடி
ஒரு குடும்பம் வந்து அங்கே வேலை பார்த்துருக்கு. அதாவது என்ன வேலைன்னா, அங்கே தென்னந்தோப்பு அந்த வேலை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கேயே தங்கி தான் ஒரு குடும்பம் வேலை பார்த்துருக்கு. அந்த குடும்பம் ராமநாதபுரத்தை சேர்ந்தது. கணவன் மனைவியாக வந்து இங்கே வேலை பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் அவங்க நடவடிக்கை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தெய்வசிகாமணி அவங்கள வேலை விட்டு வந்து தூக்கிட்டாங்க. ஆனால் அவங்க 10 நாளாக அந்த கணவரும் ஒருத்தரோட சேர்ந்து பைக்கில் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க, வீட்டை நோட்டம் இட்டுருந்துருக்காங்க அப்படின்னு தெய்வசிகாமணி சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி போலீஸ் விசாரிக்கும் போது சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து இதை சொல்கிறாங்க. இதை சொன்னோன்னே சரி ஓகே, அவன் வந்து கொலை பண்ணியிருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உடனே சாயல்குடி போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ராமநாதபுரத்துக்கு. அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே இது யார் அப்படின்னு பயங்கர தேடுதல் வேட்டையை நடத்தி ஒருத்தங்களை பாலமுருகன் அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து கைது பண்ணி கொண்டாந்து விசாரிக்கிறாங்க. நீ எதுவும் பண்ணியா, அங்கே தங்கியிருந்தில்ல, எதனால் உன்னை வேலை விட்டு தூக்குனாங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நாங்களாம் வந்து எதுவுமே பண்ணலை, என்னை வந்து வேலை விட்டு தூக்குனது வந்து எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வந்துச்சு, அதனால தான் வேலையை விட்டு தூக்குனாரு அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. கடைசியாக வந்து அவங்கள வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சந்தேக நபரில் அவர் இருக்கார், ஆனால் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கோணமும் வந்து முடிஞ்சு போச்சு. அப்படியே முட்டுக்கட்டையில் தான் அந்த கேஸ் வந்து நிற்குது. சரி, வேறு யாரும் இங்கே வந்து அடிக்கடி வேலை பார்க்க வந்தவங்க அந்த லிஸ்ட்டை கேட்டு அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. பட் எதுவுமே இந்த கேஸில் வந்து முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது. சரி, அடுத்த கட்டமாக சிசிடிவி இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. சுற்றி முற்றி தேடி தேடி பார்க்குறாங்க, காரில் எல்லாம் போய் பார்க்குறாங்க. எங்கனையுமே அங்கே சிசிடிவிலாம் கிடையவே கிடையாது. அங்கே 2 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த சிசிடிவியும் இல்லை அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு வந்து போலீஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் யாராவது வட மாநிலத்திலேருந்து வேலை பார்த்த ஒரு கும்பலோ இல்லாட்டி வேறு யாராவது இப்போ வந்து சடனாக காணாமல் போயிருந்துருக்காங்களா, இல்லாட்டி வெளியூர்லேருந்து வந்தவங்க வந்து இங்கே இருந்துட்டு டக்குன்னு காணாமல் போயிருந்துருக்காங்களா அப்படின்னு நிறையா பேர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி போலீஸ் சொல்கிறது, இந்த கொலை நடந்தது ஒரு 2 மணி வாக்கில் இருக்கும், கிட்டத்தட்ட 5 பேருக்கு நெருக்கமாக கூட உள்ளே வந்து கொலை பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்கிறாங்க. முதல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, முதல்ல அந்த கொள்ளைக்காரங்க உள்ளே வராங்க, வந்தோடனே தெய்வசிகாமணி வந்து வெளில வந்திருக்காரு இது சத்தம் அப்படின்னு அவரை வந்து வெளில வெட்டியிருந்திருக்காங்க. உள்ளே போய் செந்தில்குமார் அப்புறம் அவங்க அம்மாவை வந்து வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நகை பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓடி இருந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி பகை இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலேயே வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் உள்ளூர்காரங்க சொல்கிறாங்க, எந்த பகையும் தெய்வசிகாமணிக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து குழம்பியிருக்காங்க. ஆனால் அந்த செந்தில்குமார் வந்தப்போ தானே அந்த கொலை நடந்துருக்கு. ஒருவேளை செந்தில்குமார் அவருக்கு வந்து ஏதாவது பகை இருக்குமா அப்படின்னு அந்த கண்ணோட்டத்திலே வந்து விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. செந்தில்குமார் இவ்வளோ நாள் கோயம்புத்தூரில் இருந்தார், ஆனால் இன்றைக்கி வரும்போது அவர் இறந்து போகிறார். அதனால் போலீஸுக்கு வந்து சந்தேகமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பணத்துக்காக தான் நடந்ததா பகைக்காக நடந்ததா அப்படின்னு இன்னமும் விசாரணை போகிறதுனால 7 தனிப்படைகள் அமைச்சு இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒத்த நொடியில் வாழ்க்கை முடியுது அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ ஒரு வருத்தமான செயல். ஆனால் எவ்வளோ அசால்ட்டாக கொலை பண்ணிட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் தந்துருக்காங்க. ஆனால் அந்த கொலைக்காரங்க தெரிஞ்சு ஃபோன் எடுத்துகிட்டு போனாங்களா தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு போனாங்களான்னு தெரில. ஏன்னா அந்த ஃபோனில் எந்த ஒரு நம்பரை போட்டாலும் ஐஎம்இ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணிவிடுவாங்க. பட்டு அவங்க எதுக்காக கொலை பண்ணாங்கிறதே ஒரு புரியாத ட்விஸ்ட்டாக மட்டும்தாங்க இருக்குது. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.